friends, welcome back to Adis Kitchen. இன்னைக்கு நம்ம Adis Kitchenல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோம். பப்பாளி பழ அல்வா. அதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கிலோ பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம். இத அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு சாஸ் பேன்ல 1 கப் பனங்கருப்பட்டி, இது கிட்டத்தட்ட 100 கிராம், 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் இதை வடிச்சு எடுத்துக்கலாம். கடாயில அரைச்சு வச்ச பப்பாளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சு வச்ச கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதை இதில் ஊற்றிட்டோம்னா அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய், கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை பொரிச்சதை சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா திரண்டு வருது. அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். சூப்பரான டேஸ்டியான பப்பாளி பழ அல்வா ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Adis கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.